சங்கீதம் 1:1 வரை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு நம்ம படிக்கும் பொழுது, இந்த 3 வசனத்துல படிக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா நாம அதுக்கு மேல இருக்கிற காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பிரயாசப்படுறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம ஜெபிக்கிறதெல்லாம் நடக்கணும்னு சொன்னா, அதுக்கு மேல இருக்கிற வசனத்தின்படி நான் நடக்கணும். அல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் வாஞ்சியா இருந்து அந்த வார்த்தையின்படி நடக்கிறவனுக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமா சொல்றாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். தேவனுடைய வசனத்தை யார் கை கொள்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வாய்க்கும். ஆமென். யாரெல்லாம் தாழிட்டு ஜெபிக்கிறாங்களோ வாய்க்கும். ஆமென். யாரெல்லாம் உபவாசித்து ஜெபிக்கிறாங்களோ வாய்க்கும். ஆமென். யாரெல்லாம் தேவன் மீது முழு நம்பிக்கையோடு, முழு விசுவாசத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு அன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்க்கும். ஆமென். நான் ஒரு விசுவாசி, இப்படியே இருந்துட்டு செத்து போடலாம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் இன்னைக்கு நம்மனால அவருடைய வசனத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஜெபத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல? ஏன் அவருடைய நம்பிக்கையில நிலைத்திருக்க முடியல, அவருடைய விசுவாசத்துல நம்மனால நிலைக்க முடியல? ஏன் நான் செய்யறதெல்லாம் வாய்க்கல அப்படின்னு சொன்னா, வேதம் தெளிவா சொல்லுது. இந்த சங்கீதம் 1வது சங்கீதத்துல நம்ம படிச்சதுபடி தெளிவா சொல்லுது. ஆண்டவர் எடுத்ததுமே சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் என்ன பண்ணாதனாக்கா நீ நடக்காதன்னு சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஏன் வாய்க்கல ஆண்டவரே, இதெல்லாம் ஏன் ஆண்டவரை நடக்கல, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்குதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் பதில் சொல்றாரு, நீ இருக்க கூடாத இடத்துல இருக்கிற, நீ சேரக்கூடாத இடத்துல சேர்ற, பேசக்கூடாததை நீ என்ன பண்ற, பேசுறன்றாரு. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேட்கணும், உள்ள நம்ம போனோம். ஆமென். மேலோட்டமா நம்ம ஆண்டவரை பார்த்துட்டு இதெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே, வேதத்துல இப்படி சொல்லி இருக்குது ஆண்டவரே, இப்படி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கறது இல்ல. வேதத்துல இப்படி சொல்லி இருக்கிறது ஆண்டவரே, அதன்படி நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆகையால நீங்க செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது நமக்கு எல்லாம் வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஆண்டவரை வாய்க்கலன்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ சேரக்கூடாத இடத்துல நீ சேர்ந்தது நிமித்தமாய் எழுந்து போனாய். ஆமென். வேதத்துல தெளிவா சொல்ல. அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காதன்னு ஏன் சொல்றாருனாக்கா, நீ துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கிறதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காத, அவன் உட்கார இடத்துல நீ போய் சேர்ந்துக்காதன்றாரு. அல்லேலூயா. ஆமென். சில டைம் பாஸுக்காக எத்தனை அவர் பேசி நிற்பாங்க அப்படின்னு சொன்னா, பல அவரு வேண்டாத கதையே பேசி பேசி டைம் பார்த்தா எத்தனை அவர் போயிடுது, என்ன மச்சான் 3 hour ஆயிட்டுக்குது, டைம் வந்தே தெரியல, அப்ப ரிவர்ஸ் பண்ணி பாடுறா நீ என்ன பேசுனன்னு சொல்லி பேசின ஒன்றும் உபயோகத்திற்கு இல்லாத ஒன்றா இருக்கும். இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிற விசுவாசிகள், இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி வாய்க்கும்? ஆமென். படிக்கலாம். ஆதியாகமம் 3:8. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவனுடைய அதாவது இருக்கக்கூடாத இடத்துல நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன நிலமாகும்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் தேவன் நமக்கு சொல்லும் பொழுது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும்.
இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல, ஆண்டவர் வர வேண்டிய இடத்துல, அவர் உலாவை கொண்டு வருகிற இடத்துல ஆதாமும் ஏவாளும் இருப்பாங்க, எப்பவுமே இருப்பாங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் வரும்போது, கர்த்தர் உலாவும் போது, அவர் சாயங்கால வேளையில வரும்பொழுது ஆதாமும் ஏவாளும் அந்த இடத்துல இருப்பாங்க. ஆனா தினமும் இருந்த அவங்க அவர் வருகிற வேலையை பார்த்து ஒரு நாள் என்ன ஆயிட்டுக்கிறாங்கன்னு சொன்னா, தேவன் இருக்கிற, கர்த்தர் வருகிற இடத்துல இல்லாத வேற எங்கே இருக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்றோம், இருக்க வேண்டிய இடத்துல நீ இல்ல. ஆமென். துன்மார்க்கனுடைய இடத்தை நீ தேடி போனேன்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி வாய்க்கும்? ஆமென், அல்லேலூயா. இருக்க கூடாத இடத்துல நீ போய் சேர்ந்துக்கணும்னு சொன்னா என்ன நிலைமைன்னு சொன்னா, ஆண்டவர் வராரு, பாக்குறாரு, எங்க என் பிள்ளைங்க காணோம், நான் இங்க தானே இருக்க சொன்னேன். அல்லேலூயா. இங்க தானே இருப்பாங்க, என் பிள்ளைங்க எங்க இருப்பாங்க? இங்க தானே முழங்கால் படிட்டு பாருங்க, இந்த வீட்டுக்கு, இந்த வீட்டை தானே நான் கொடுத்தேன், இந்த வீட்டுல தானே இருப்பாங்க, இந்த வேலையை தானே என் பிள்ளைங்களுக்கு கொடுத்த, இந்த வேலையை தானே செஞ்சு நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் உலாவி கொண்டு வராரு. வந்தாக்கா இந்த 2 பேரும் காணோம். அவருக்கு, அவர் இருக்கிற இடத்தை விட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சொல்லுது வேதம், இருக்கத்தக்க, அதாவது இருக்கக்கூடாத இடங்களில இருந்த சிலர். நல்லா கவனிங்க, அவங்க இருக்கிற இடத்துல இருந்திருந்தா தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? விசாரிச்சிருப்பாரு. என்னப்பா இப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அங்கே விசாரிச்சிருப்பாரு. ஆனா இவங்க போய் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம வேற இடத்துல போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தேவ சாபத்துக்கு ஏதுவானார்கள். என்ன? தேவனுடைய சாபத்திற்கு ஆளானார்கள். அப்ப நல்லா கவனிங்க, தேவனை விசுவாசிக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிற நாம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். தேவையில்லாத போய் இடத்துல போயிட்டோம், மாட்டிக்கணும்னு சொன்னா தேவனுடைய சாபத்திற்கே நம்ம ஆளாயிடுவோம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு யோசிங்க, யாரு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகிட்டு இருக்கீங்கன்னு யோசிங்க. ஆமென். ஆண்டவர் வர இடம் எது அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீ இன்னைக்கு விலகி இருக்கிறன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனை விட்டு விலகும் பொழுது அவருடைய சாபம். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய சாபமே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆலயம் தேவன் தங்குகிற இடமா இருக்கிறதுன்னு சொன்னா அந்த இடத்தை விட்டுட்டு, அந்த நேரத்தை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயோ போய் வேற செலவு செய்யற அந்த நேரத்தை அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய சாபம் அவங்களுக்கு வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆகையால தேவன் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து சேரணும். ஆமென். தேவையில்லாம போனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவ சாபத்திற்கு ஏதுவானார்கள். ஆமென். 10வது வசனம் படிங்க. அல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டே ஓடிட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சொல்றான், நான் சத்தம் கேட்ச ஆண்டவரே நீங்க வந்தது. இன்னைக்கு தேவனுடைய சத்தம் எல்லாருக்குமே கேட்குது. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சத்தம் எல்லாருக்குமே கேட்குது. அவருடைய வார்த்தை எல்லாருடைய செவிகளிலும் கேட்குது. நாம என்ன பண்றோம்? ஐயோ வானாப்பான்னு ஓடி போய் நம்ம வேற எங்கேயோ தங்குறோம், வேற எங்கேயோ இருக்கிறோம், சபையை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அசட்டியா விட்டுருவங்களா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சாபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். ஆமென், அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு நீ விரைந்து ஓடி வந்தினா, வாஞ்சியா வந்தினா தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ள போவோமே தவிர அவருடைய சாபத்தை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு நல்ல இன்பமா இருக்குதோ அவருடைய சாபம் அதை காட்டிலும் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் சபிச்சுப்பாரு. இயேசு கிறிஸ்து வந்து சபிச்சாரா? இயேசு கிறிஸ்துவை தெரிந்து புரிந்து அவரை விட்டு விலகி இருக்கிறவனே தேவனுக்கு விரோதமாயிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப அவனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? சாபமா தான் இருக்கும். நல்லாவா இருக்கும்? தெரிஞ்சு ஆண்டவரை புரிஞ்சு சபைக்கெல்லாம் வந்து திடீர்னு தேவனை விட்டு விலகி உலகத்துக்குள்ள போயிட்டா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென்.
ஆகையால தேவையில்லாத அவருடைய சத்தத்தை கேட்டோமா, அந்த சத்தத்தை கேட்டு நம்ம தேவனுக்குள்ள நடக்கணும். ஆமென். அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப ஆதாம் ஏவாளை போல அவருடைய சத்தத்தை கேட்டு ஓடி போயிட்டு சாபத்தை பெற்றுக்கோங்களா இருக்கிறோமா நாம, இல்ல அவருடைய சத்தத்தை கேட்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோமான்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லேலூயா. எடுத்துவங்க படிங்க. ஆதியாகமத்திலே 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல படிக்கலாம். எந்த தேசத்திலே? அந்த தேசத்திலே. எந்த தேசத்திலே? சரி, பஞ்சம் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நடந்த சம்பவம் சாபமாய் மாறினது. இங்க சொல்லப்பட்டது அந்த இடத்துல கொடிய பஞ்சம் இருந்ததுனால ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே, நான் உனக்கு சொல்லும் இடத்திற்கு நீ போ, அப்பதான் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆனால் தேவன் சொன்ன இடத்தை விட்டு இவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. எகிப்து நல்லா இருக்குது. என்ன நல்லா இருக்குது? ஆண்டவர் எங்க போ சொன்னாரு? ஆண்டவர் எங்க போ சொன்னாரு? அவர் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆபிரகாமே, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் காண்பித்திருக்கிற சபை எது? சொல்லுங்களேன். உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் காண்பித்திருக்கிற சபை எது? போ அப்படின்றாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? ஆண்டவரே, நான் எங்கேயும் போல, வீட்லயே உட்காந்துக்கிறேன். துணி கசக்கணும், சாமானம் கழுவணும், சாப்பாடு செய்யணும், லிப்ஸ்டிக் போடணும், மேக்கப் போடணும், கம்பல் குத்தணும், செயின் போட்டுக்கணும், நல்லா புடவைக்கு அயன் போடணும், பேண்ட் ஷர்ட் அயன் போடணும், பைக் எடுக்கணும், சுற்றணும். ஆண்டவரே, எனக்கு வேற வேலை இருக்குது, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? சாபத்துக்குள்ள ஆளாயினுக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, சபைக்கு போன்றாரு. எப்போ எப்போ போன்றாரு? சபை கூடும் போதெல்லாம் போகணும். நாம சொல்லுவோம், பரிசுத்த அலங்காரத்துடனே அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே போய் தேவ பக்தியோடு முழங்கால் படியிட்டு அந்த அப்பத்தை வாங்கி பிட்டு சாப்பிட்டு பரிசுத்தமா வெளியே வந்தது தான். அதோட வெளியே வந்தது தான் பரிசுத்தமா வெளியே. ஓய்வு நாளுக்கு மாத்திரம் பரிசுத்தம், அப்புறம் அசுத்தம். பரிசுத்த நாள் கொண்டி பரிசுத்தம், அதுக்கப்புறம் ஃபுல்லா அசுத்தம். ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போன்னு சொல்லும் போது இவர் என்ன பண்றாரு? நல்லா கவனிங்க. நம்மளுடைய குறுக்கு புத்தியே இங்க காமிக்குது. எகிப்து ரொம்ப செழுமையாகுது, பச்சை பசேனுக்குது, நல்லாக்குது. இந்த பஞ்சமான இடத்துல எவன் வாழ்வான்? இங்க இருக்கிற இடத்துல எவன் வாழ்வான்னு சொல்லி இவர் தேர்ந்தெடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்லாத இடத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. போறாரு. போன பிறகு என்ன நேர்ந்துச்சு தெரியுங்களா? என்ன நேர்ந்துச்சு? ஆபிரகாம் பொய் சொல்றதுக்கு நேர்ந்துச்சு. ஒழுங்கா நீ ஆண்டவர் சொன்ன இடத்துல இருந்திருந்தா பொய் சொல்லிப்பியா? ஒழுங்கா நீ ஆண்டவர் வரும்போது இருந்திருந்தீனா உனக்கு சாபம் வந்திருக்குமா? அதுக்கு தான் இருக்கக்கூடாத இடத்துல இருந்த பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாத இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு பொய் வந்துச்சு. பொய் சொல்லிட்டாரு. சொன்னாரா இல்ல? 20வது வசனத்தை வாசிங்க. 20வது. அல்லேலூயா. நீங்க போய் படிச்சு பாருங்க வீட்டுல. இங்க என்ன ஆச்சுனாக்கா, இருக்க வேண்டிய இடத்துல இல்லாதபடிக்கு ஆபிரகாம் போனதுனால பொய் சொல்ல நேரிட்டது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருனாக்கா, சபைக்கு பேசுறாரு. அம்மா விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரனே, நீ இருக்க வேண்டிய இடத்தை விட்டு நீ வேற எங்கேயோ போற அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன நேரம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு. தேவையா பொய் சொல்ல வேண்டியது?
பொய் சொன்னோன்னு சொன்னா தேவனுடையதை நாம இழந்து போகிறவர்களா இருக்குமே. அல்லேலூயா. ஒன்று என்ன வந்துச்சு, தேவனுடைய வார்த்தையை கேட்டவர் வராருன்னு தெரிஞ்சு ஓடின அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சொன்ன சாபம் வந்துச்சு. இரண்டாவது, அவர் சொன்ன இடத்துக்கு போகாததுனால ஆபிரகாம் என்ன சொல்ல நேரிட்டது சொல்லுங்க, பொய் சொல்ல நேரிட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா கவனிங்க, இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு இல்லாத இடத்துல எங்க தேவையில்லாம போய் எங்க நான் போய் சொல்லுகிறோமா, தேவனுடைய சாபத்தை வாங்கி நிக்கிறோமான்னு யோசிக்கணும். ஆமென். மூன்றாவது நம்ம படிக்கிறோம், படிங்க நியாயாதிபதிகள் 16, Judges 16:4 வாசிங்க. 4. அதற்கு பின்பு பண்ணி போதும். நல்லா கவனிங்க, இங்க ஆண்டவர் வந்து சிம்சோனை தெரிஞ்சுக்கிறாரு. யாரை தெரிஞ்சுக்கிறாரு சொல்லுங்க, யாரை தெரிஞ்சுக்கிறாரு? சிம்சோனை தெரிஞ்சுக்கிறாரு. நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பராக்கிரமசாலியா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருனாக்கா சிம்சோனை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியையும் தேவனாகிய கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு, பலத்தோடு, சுகத்தோடு, பராக்கிரமசாலிகளை தான் தேவனாகிய கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறது. ஆமென். இன்னைக்கு அவர் ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஆனால் நல்லா கவனிங்க, ஆனால் இருக்க வேண்டிய தேவன் கொடுத்த அந்த இடத்துல இருக்க வேண்டியதை விட்டுவிட்டு அவன் தேவையில்லாத இடத்துக்கு போனான். எங்க போயிட்டான்? தேவையில்லாத இடத்துக்கு போனா. நல்லா கவனிங்க, தேவனை விட்டு நாம இந்த உலகத்திற்குள்ள, உலக ஆசைக்குள்ள, உலக இச்சைக்குள்ள போகும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த உலகம் பிளான் பண்ணும் அவனை எப்படி தேவனிடத்துல இருந்து பிரிக்கலாம், அவனை எப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கலாம், அவனுக்குள்ள இருக்கிற வசனத்தை எப்படி பிரிக்கலாம், எப்படி பெண்களை அனுப்பலாம், எப்படி இந்த உலகத்தின் இச்சைகளை அனுப்பலாம், எப்படி உன்னை நாசம் பண்ணலாம்னு சொல்லி அங்க பிளான் பண்றாங்க. இப்படி உலகமும் அப்படிதான் நமக்கு பிளான் பண்ணோம். ஆமென். எப்போ பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நீ இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற உலகத்தின் யோசனைக்குள்ள சிக்கிக்க போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, மொட்டை அடிச்சு கண்ணை ரெண்டும் புடுங்கி நடுவுல வச்சு எல்லாம் சுத்தி உட்கார்ந்து கேலி பண்ணாங்க. இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னு சொன்னா, எப்படிப்பட்ட சிம்சோன், பராக்கிரமசாலியான சிம்சோன், தேவனுடைய பலத்தை கொண்டிருந்த சிம்சோன் இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு தெலீலாவை தேடி போனாரு. தெலீலாவை தேடி போய் அப்படியே சுகமா தூங்குறாரு. எங்க சுகமா தூங்குறாரு? மடியில சுகமா தூங்குறாரு. மடியில சுகமா தூங்குறாரு. உனக்கு இருக்க வேண்டிய இடம் வீடு, அந்த வீட்டில உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனைவி, அந்த மனைவியோடு தான் வாழணும். மனைவி கூட கணவனோடு கூட தான் வாழணும். ஆமென். இழுக்கும். எது இழுக்கும்? பிளான் பந்து. அங்க என்ன பந்து பிளான்? உலகம். ஏய், நீ அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் திருடு, பலம் எதுல இருக்குது பாரு, பலம் எதுல இருக்குது பார்த்து எனக்கு சொல்லு, நான் உனக்கு என்ன தரேன்? காசு தரேன். இன்னைக்கு உலகம் கூட நம்மள என்ன தெரியுமா பண்ணோம்? ஆசையில இழுக்கும், தேவனை விட்டு இழுக்கும். புருஷனை விட்டு மனைவி இந்த உலகம் இழுக்கும், மனைவியை விட்டு புருஷனை இந்த உலகம் இழுக்கும். எங்கனா போய் எப்படி நான் சுகமா இரு, நல்லா இருன்ற மாதிரி இந்த உலகம் இழுக்கும். தப்பு இல்லடா, ஒரே வாழ்க்கை அனுபவிச்சலான்ற மாதிரி தோணும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொடுத்தது ஒன்றுதானே,
உனக்கு கொடுத்தது நல்லது தானே, நான் உனக்கு கொடுத்தது நலமானது தானே. ஆனா இந்த உலகத்தின் ஆலோசனையில போயிட்டு வேற எங்கேயோ பத்துனுக்கிற. மனைவி விட்டுறது, கண்ணு எங்க போயிடுறது? இப்படி போயிட்டு மனைவி எங்க இருக்குது? ஸ்ட்ரைட் ஆகுது. ஆனா கண்ணு எங்க இருக்குது? ஒருத்தர் கில்லாடிங்க, அதுல நேரா பார்க்குற மாதிரியே இருக்கும், ஆனா சைட்ல பார்த்துன்னு இருப்பாங்க. ஏன்? டெல்லியில கூப்பிட்டு உன்னை மொட்டை அடிக்கிறதுக்கு. இன்னைக்கு மனைவியை விட்டு போய் இன்னொருத்தர் கூட வாசம் பண்ணி இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கிறதா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல. தேவன் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் அது எப்பவுமே பெஸ்ட். அல்லேலூயா. தேவன் கொடுத்த சக்தி எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஸ்டா இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு டெல்லியில இழுக்கும், கல்யாணம் ஆயிட்டு இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் ஆக போறவங்களுக்கும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் டெல்லியில இழுக்கும், உலகம் இழுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இழுக்கும் போது சூப்பரா இருக்கும். இழுத்துட்டு போயிட்டு நீ மடியில 10 பேருக்கு ஏஞ்சி பார்த்தா முடிய காணோம். கத்தின்னு போய் அடிக்க போறாரு. அவனுங்கெல்லாம் இவனுங்களை இவர் அடிச்சுக்கிறாங்க. சரித்திரம் மேல சிம்சோனுடைய வாழ்க்கையில சரித்திரம் மேல சிம்சோனை யாரும் அடிச்சுதா? ஏன்னு சொன்னா தேவனுடைய பலன் தங்கி இருந்துச்சு. ஆமென். அப்ப இருக்க வேண்டிய இடத்தை நீ இருந்தா, ஆமென், கொடுத்திருக்கிற மனைவியோடு நீ கூட இருந்தா, ஆமென், இதெல்லாம் விட்டுட்டு போனா ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய சமூகத்தை, தேவனை விட்டு இருக்க கூடாத இடத்துல நீ போனதுனால இங்க சிம்சோனுக்கு சொல்றாரு என்னாச்சுனாக்கா தன் பலனையும் தன் ஜீவனையும் இழந்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தால் மாத்திரமே நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளவு ஒரு பலசாலி! இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால அவன் பலத்தை இழந்து அவன் ஜீவனை இழந்தவனா இருக்கிறான். 1 தேவனுடைய சாபத்திற்கு, 2 பொய் சொல்றதுக்கு நேரிச்சு, 3வது அவனுடைய பலத்தையும் ஜீவனையும் இழந்து போனான். இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு சொல்லுங்க நீங்க? இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? தேவனுடைய சாபத்திற்கு ஆளானாங்க. 2வது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால ஆபிரகாமுக்கு என்ன நடந்துச்சு? பொய் சொல்ல நேர்ந்துச்சு. இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால சிம்சோனுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்ன பலனும் ஜீவனும் இழந்து போனான். நம்ம இதை 3 வச்சு யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. எடுத்துங்க படிங்க 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ல இருந்து 5 வரைக்கும் படிங்க. கரெக்டா? ஒரு நாள் சாயங்காலம், நல்லா கவனிங்க, எந்த நாள்? ஒரு நாள் சாயங்காலம் தாவீது தன் படுக்கை விட்டு எழுந்து அரண்மனையின் உப்பரையில் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு பெண்ணை உப்பரிகள் என்று கண்டான். இருந்தால் போதும். அந்த ராஜா பச்சமே, இந்த ராஜா தான் அது. நல்லா கவனிங்க. ஒரு நாள், எப்போ? ஒரு நாள் வந்துச்சு. நாம கூட என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நீங்க செய்த தயவுக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே, நீங்க செஞ்ச நன்மைக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே, என்னை மட்டுமாய் காத்தீரே, எபினேசரே, நல்லவரே, அவரே இவரேன்னு சொல்லி நாம ஜெபிச்சு நல்லா அப்படியே பரிசுத்தமா வாழ்த்துக்கு ட்ரை பண்றோம். ஒரு பரிசுத்தமா வாழ்த்துக்கு ட்ரை பண்ணும்போது, ஊழியத்துல நல்லா இன்வால்வ் ஆகும் போது, சபைக்கு நல்லா வரும் பொழுது, வசனத்தை நல்லா படிக்கும் பொழுது, முழங்கள் எல்லாம் நல்லா முடங்கும் பொழுது ஒரு நாள் வந்தது. ஒரு நாள் வந்தது. ஆமென். நல்லா கவனிங்க. இன்வாலாதாங்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்வாலாதாங்கிறோம், வசனத்துல எல்லாத்திலும் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோம். ஒரு நாள் வந்தது. ஆமென்.
தேவனுடைய வசனத்துக்கு நல்லா செவிகளை கொடுத்து கேட்கணும். ஒரு நாள் வந்தது, விசுவாசத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் வந்தது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் வந்தது, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு நாள் வந்தது. தேவனுடைய சமூகத்தில் இருந்த தாவீதுக்கு வந்த சோதனை, தேவனை பற்றி கொண்டிருந்த தாவீதுக்கு வந்த சோதனை. நல்லா கவனிங்க, இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால ஆமென் தாவீது ஒரு பாவத்தை செய்கிறார். என்ன பண்றாரு? பட்சேபாலை இச்சித்து அவர் என்ன பண்றாரு? பாவத்திற்கு ஏதுவாய் மாறிச்சு, பாவம் செஞ்சிட்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம நம்ம வேற எங்கனா போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் வந்தது, அந்த நாள்ல நம்ம விழுந்துருவோம். அதுக்கு தான் தேவனுடைய வசனம் சொல்லுது, இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம தேவையில்லாத இடத்துல உட்காராத, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராத. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் ரொம்ப பெருசு. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்மளை கிளியரா சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன பண்ணாத, அவன் உட்கார இடத்துல என்ன பண்ணாத. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவையில்லாத இடத்துல நீ உட்காராத, தேவையில்லாதது நீ பேசாத, தேவையில்லாதது நீ சிந்திக்காத. இவைகள் எல்லாம் செய்யும் பொழுது நீ என்ன பண்ற? முதலாவது நடந்தது என்ன? சாவு. இரண்டாவது என்னாச்சு? இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால மூணாவது என்னாச்சு? பலனும் ஜீவனும் போச்சு. நாலாவது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால என்னாச்சு? தாவீதுக்கு அவன் பாவத்திற்குள் போய் விழுந்தான். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல இருக்க வேண்டிய நாம இன்னைக்கு எத்தனை பேர் இல்ல? ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய நேரத்துல நாம இருந்துடணும். அல்லேலூயா. தேவையில்லாத என்ன பண்ணாருனாக்கா, தேவையில்லாத இருக்கக்கூடாத இடத்துல போய் இருந்து பாவத்துக்குள்ள விழுந்துட்டாரு. இன்னைக்கு சபை நல்லா கவனிக்கணும், தேவையில்லாத இடத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாததை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது. போயிட்டு இன்னைக்கு தேவையில்லாதது இதெல்லாம் இருக்குதோ, இன்னைக்கு தேவையில்லாம நேரத்தை எங்கெங்கெல்லாம் செலவழிக்கிறியோ, இன்னைக்கு ஆராய்ந்து அறிஞ்சு பாருங்க. தேவையில்லாம எங்கெங்க காலேஜ்ல இருந்து எங்கெங்க போறோம், தேவையில்லாம சபையை விட்டுதான் எங்க போறோம், தேவையில்லாம சபைக்கு வராம எங்க போறோம், ஸ்கூலை விட்டு வேற எங்க போறோம், தேவையில்லாம வேலைக்கு விட்டு எங்க போறோம், தேவையில்லாம தேவனுடைய சமூகத்தை விட்டு எங்க போறோம், தேவையில்லாம நம்ம எதை யோசிக்கிறோம், தேவையில்லாம எங்க யார் கூட உட்கார்ந்துக்கிறோம், தேவையில்லாம யாரை புற்றி அவங்க பின்னாடியே போயினுக்கிறோம்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம வேற இடத்துல போய் நேரத்தை செலவச்சதுனால சாபம் வந்துச்சு. இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால வேற இடத்துக்கு போனதுனால பொய் சொல்றதுக்கு நேர்ந்துச்சு. இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால பாவத்துக்குள்ள விழ நேர்ந்துச்சு. இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால வேற இடத்துக்கு தேவனை விட்டு விலகி போனதுனால அந்த இடத்துல பலனும் ஜீவனும் இல்லாமையே போயிடுச்சு. இன்னைக்கு சபை நல்லா யோசிக்கணும். அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க 1 ராஜாக்கள் 1 Kings 19:4. அதுதான் ஓதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும் பண்ணினான். போதும். நல்லா கவனிங்க, தேவையில்லாத இடத்துல போனா நமக்கு என்ன யோசனை வரும்? இவர் போறாரு, ஒரு தேவையில்லாத இடத்துல ஒரு உட்கார்றாரு, சூறைச்செடியின் கீழே உட்கார்றாரு. அவருக்கு வந்த யோசனை என்ன தெரியுமா? போதும் பானா செத்துறேன்றாரு. ஆமென். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல இல்லாததுனால அவரை விட்டு இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியுமா தோணும்? என்னடா வாழ்க்கை இதே, செத்துலாம், என்னடா வாழ்க்கை இதே, போதும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் சிந்தனை வருது அப்படின்னு சொன்னா, நீ இருக்க வேண்டிய இடத்தை விட்டு தூரமா போயிட்டு இருக்கிறன்னு சொல்லி அர்த்தம். ஆமென், அல்லேலூயா.
தேவனுடைய பிள்ளையா இருந்தேன்னு சொன்னா நீ இருக்கிற இடத்துல தேவனாகிய கர்த்தர் உன் சிந்தையை தொடுவார், உன் இருதயத்தை தொடுவார், உன்னுடைய யோசனைகள் எல்லாவற்றையும் தொட்டு அவர் ஆசீர்வதித்து உன்னோடு கூட பேசுகிறவரா இருப்பாரு. நீ தேவனை விட்டு விலகி தேவையில்லாத இடத்துல போய் உட்கார்ந்து நான் செத்துட்டா நல்லா இருக்குமே, என்னை யாரா எத்துக்குனா நல்லா இருக்குமே, நான் எங்காவது போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னா நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, நீ தேவனை விட்டு விலகி போய் உட்கார்ந்துக்கிறன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. இவர் எங்கேயோ போய் உட்கார்ந்துக்கிறாரு, தேவையில்லாத யோசனை வருது, போதும் ஆண்டவரை செத்துறேன்னு. போதும் ஆண்டவரை நீ சொல்லக்கூடாது, தேவனுடைய சமூகத்தில் மறுபடியும் தேவனிடத்தில் அவர் வந்த பிறகு சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. தேவையில்லாத இடத்துல போய் உட்காந்து தேவையில்லாத ஏன்பா யோசிச்சுனுக்கிற இதை வரேன்னு சொல்லி அவர் யோசித்ததுக்கு மாறாக அவர் செஞ்சவராயிருக்கிறார். அல்லேலூயா. Matthew chapter 26:58. யார் கூட உட்கார்றாரு? இன்னைக்கு நல்லா யோசிங்க, சபைக்கு வந்திருக்கிற விசுவாசிகளே, இன்னைக்கு தேவையில்லாம எங்கெல்லாம் உட்கார்ற யோசி, தேவையில்லாம எங்கெல்லாம் உட்கார்ற யோசி, தேவையில்லாம எந்த பையனா இருந்தா, தேவையில்லாம எந்த பொண்ணுகிட்ட பேசினுக்கிற யோசி, பொண்ணா இருந்தா தேவையில்லாம எந்த ஆணுகிட்ட பேசினுக்கிற யோசி, இல்ல தேவையில்லாம யாருக்கிட்ட நீ போய் ரிலேஷன்ஷிப் பேசினுக்கிற யோசி, தேவையில்லாதது யார்கிட்ட பேசினுக்கிற யோசி, எங்க போய் உட்காந்துக்கிற யோசி, திண்ணில உட்காந்துக்கிறியா யோசி, இல்ல வீட்டில் ஜம்முன்னு டிவி போட்டு சேர்ல உட்காந்துக்கிறியா யோசி. இல்ல காத்தார மொட்டை மாடியில் உட்காரலான்னு மொட்டை மாடியில் உட்காந்துக்கிறியா யோசி. மொட்டை மாடிக்கு போனவருக்கு பாவம் உள்ள வந்துச்சு யோசி. யோசிக்கிறீங்களா இல்லையா? சிலர் பார்த்தீங்களா சும்மா அப்படி போயிட்டு வரலாம், சும்மா போயிடு, அப்படியே போயிடு சும்மா. சிலர் என்ன பண்ணுவாங்க, சும்மா போயிட்டு வரலாம். எங்க ஏன் சும்மா போற? சும்மா போறது ஒடியாருது, ரத்தத்தோட ஒடியாருது. சும்மா போறது ரத்தத்தோட வந்துனுக்கிறது. என்ன ஆயிடுச்சு ஊன்ட்ட? அதுதான் சும்மா போகக்கூடாது, மெய்யா போகணும். யோசி, நீ இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் சும்மா போயினுக்கிற, சும்மா உட்காந்துக்கிற, சும்மா பேசினுக்கிற, சும்மா உட்காந்து பார்த்துனுக்கிற, யோசி. ஆமென். தாவீது மேலே போந்து ஓகே, சிம்சோனு டெலீலா மடியில் பார்த்தது ஓகே, ஆதாமியவால் போய் மறைஞ்சது ஓகே, எலியா சூறை செடியில் கீழே போய் ஓகே, இதெல்லாம் ஓகேன்னு சொல்லி நினச்சா கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாகி இந்த உலகத்திற்கு வந்து தேவனுடைய வழி எதுன்னு சொல்லி கற்பித்து அவர் நமக்கு கற்பித்து கொடுத்து அந்த வழியில நிற்கவும், அந்த வழியில நடக்கவும், அந்த வழியில உட்காருவதற்கும் நமக்கு கற்றுக் கொடுத்து கூடவே வந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பேதுரு என்ன பண்றாருனாக்கா தேவையில்லாத இடத்துல போய் உட்கார்றாரு. இதை தான் ஏத்துக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையில்லாத இடத்துல போய் உட்கார்றாரு. தேவையில்லாத போய் இடத்துல உட்கார்ந்ததுனால பேதுருடைய வாயில வந்தது இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு தேவையில்லாத இடத்துல நாம இருந்தோம்னு சொன்னா தேவனை மறுதலிக்கிறவர்களா இருக்கிறோம் அர்த்தம். ஆமென். இதுதான் முடிவு. நாம ஆமாப்பா தேவையில்லாத இடத்துல உட்கார்ந்தா என்னப்பா, தேவையில்லாதது பார்த்தா என்னப்பா அப்படின்னு சொன்னா இன்றைக்கு பேதுரு மூலமா தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்றாரு, தேவையில்லாத இடத்துல பேதுரு போய் உட்கார்ந்ததுனால தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வழியை, அவருடைய சத்தியத்தை, அவருடைய ஜீவனை மறுதலித்தவனாயிருந்தான். தெரியாது. இன்னைக்கு நல்லா கவனிங்க, தேவையில்லாத இடத்துல நம்ம போய் உட்கார்றதுனால
பரியாசக்காரர்கள் உட்கார்ற இடத்துல பேதுரு போய் உட்கார்ந்ததுனால தேவனாகிய கர்த்தரை மறுதலிக்கிற ஒரு நேரம் அது. ஆமென், அல்லேலூயா. பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காராதன்னு சொல்லி எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தேவனை நம்ம மறுதலிச்சிருவோமா, டெல்லியில கிட்ட போவாதன்னு சொல்றது எதுக்காக? தேவனை மறுதலிச்சிருவோமா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு போவாத ஏன்னு சொன்னா நாம தேவனை மறுதலிச்சிருவோமா, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வேற இடத்துல அனாவசியமா எங்க போய் உட்காராத ஏன்னு சொன்னா தேவனை நம்ம மறுதலிச்சிருவோமா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை மறுதலிக்கிற, தேவனை விட்டு விடுகிற காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு நாம அதை விட்டு விலகுறவங்களா இருக்கணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவையில்லாத இடத்துல போவாத, தேவை இடத்துல இல்லாத இடத்துல உட்காராத, தேவையில்லாததை பேசாத, தேவையில்லாததை செய்யாத, தேவையில்லாத இடத்துக்கு உன் கால்களை விரைந்து போக செய்யாத. ஆமென். தேவையில்லாம போனா தேவனுடைய சாபம், தேவையில்லாத போனா என் ஸ்ட்ரென்த் போயிட்டு, என் ஜீவன் போயிட்டு, தேவையில்லாத இடத்துக்கு போனா பொய் சொல்ல வேண்டியது வருது, தேவையில்லாத இடத்துக்கு போனா செத்துணும்னு தோண்டு, தேவையில்லாத இடத்துக்கு போனா கடைசியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இல்லைன்னு சொல்ல தோண்டு, கடைசியா உன் அப்பா அம்மாவே நீ மறந்துடுவேன். இந்த உலகம் தான் கெதின்னு போய் இந்த உலக இச்சையில விழுந்து, மாம்சத்தின் இச்சையில விழுந்து எல்லாத்தையும் இழந்து நாளைக்கு அதே அப்பா அம்மா கிட்ட தான் வரணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவையில்லாத இடத்துக்கு போகாதீங்க. வாலிபர்களா இருந்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துக்கு போகாதீங்க. கல்யாணம் ஆயிட்டு இருந்துச்சுன்னா கணவனே தேவையில்லாத வேற இடத்துக்கு போவாத. என்ன ஆயிடுச்சாங்க? கனெக்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் ஆண்டவர் கிட்ட கனெக்ஷனே கட் ஆயிடுச்சு. அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே, எல்லா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்றைக்கு சொல்லுங்க, என் கையை உயர்த்தி ஆண்டவரே உம்மிடத்துல கொடுக்கிறேன். அந்த கனெக்ஷனை, அந்த உறவை மறுபடியும் ஏற்படுத்துங்க. என் கரங்களை பிடிங்கப்பான்னு சொல்லி கரங்களை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரிடத்துல. அப்பா, என் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்த கரத்தை பிடிங்க ராஜா. இயேசுவே, உம்முடைய கரம் பலத்த புயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கரத்தை பிடிங்க ஆண்டவரே. என்ன நானே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத பார்வைகள், தேவையில்லாத கேட்கிற இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஆண்டவரே என்னை விட்டு நீங்கட்டும் அப்பா, என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறவங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் தந்தருள அவர் வல்லவல்லவராக இருக்கிறார். அப்படி இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, அப்பா, என்னை இந்த மனுஷன் ஆளக்கூடாது, இந்த உலகத்தின் இச்சைகள் ஆளக்கூடாது, இந்த உலகத்தின் யோசனைகள் ஆளக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை என்னை தொடுங்க. பரிசுத்த ஆவியானவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி என்னை நீங்க ஆளுங்க, என்னை நீங்க நடத்துங்க, என்னை நீங்க நடத்துங்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிற யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கடைசி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இதயத்துல கை வச்சு சொல்லுங்க, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. உண்மையா கேட்கலாமா? அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஆளுகிறவரே, ஏனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. நாம் யாவரும் உண்மை உள்ளவர்களாய் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையின் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறது. அன்றைய தினத்திலுமாய் கூட ஆண்டவரே, ஆதாமும் ஏவாளும் நீர் வருகிறதை கண்டு அவர்கள் தேவையில்லாத இடத்திலே போய் ஒளிந்ததுனால தேவையில்லாத சாபங்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தது ராஜா. ஆபிரகாம் ஆண்டவரே, நீர் சொன்ன இடத்திற்கு போகக்கூடாதபடிக்கு ஆண்டவரே தன் சுயத்தினாலே ஆண்டவரே, தன் ஆசையினாலே ஆண்டவரே, அப்பா உம்மை விட்டு வேற இடத்திற்கு போனதுனால பொய் சொல்ல வேண்டிய வேலை, பொய் சொல்ல வேண்டிய நேரம் அவனுடைய வாழ்க்கையில வந்தது ராஜா. அதே போல ஆண்டவரே, உம்மை நேசித்த தாவீது தேவையில்லாத இடத்துல போய் உலாவினதுனால ஆண்டவரே பாவம் அவர்களுக்குள்ள ஏற்பட்டது ராஜா. இயேசுவே, எலியாவும் கூட தேவையில்லாத ஒரு இடத்துல போய் அமர்ந்ததுனால ஐயோ நான் செத்தலாமே என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டது ராஜா.
அப்படியா யோனாவும் கூட ஆண்டவரே தேவையில்லாத இடத்திற்கு போனதுனால, தேவையில்லாத இடத்தை நோக்கி போனதுனால ஆண்டவரே பல சோதனைகள், மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சோதனைகள் வாழ்க்கையில வந்தது ராஜா. அதே போல தேவையில்லாத இடத்துல, போர் சேவகர்களுடைய இடத்துல, சேவகர்கள் இடத்துல அப்பா அந்த சாயங்கால வேளையில ஆண்டவரே பேதுரு உம்மை விட்டு ஆண்டவரே தூர போய் அமரும் பொழுது, உம்மை விட்டு விலகி போய் அவர்களிடத்தில் உட்காரும் பொழுது, துன்மார்க்கரிடத்தில் போய் உட்காரும் பொழுது, தேவையில்லாத ஆலோசகர்கள் இடத்துல போய் உட்காரும் பொழுது அப்பா பேதுரு தன்னை தானே மறந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி எனக்கு தெரியாது என்கின்ற ஒரு சோதனைக்குள்ள போனாங்க அப்பா. அப்படியாய் நாங்களும் தேவையில்லாத இடத்துல இருக்கிறோமா? தேவையில்லாத இடத்துல இருந்தால் ஆண்டவரே எங்களை இன்றைக்கு சுத்திகரித்து ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துங்க ராஜா. என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை விலக்குங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுகளை நீக்குங்க ராஜா. எல்லா மாய மந்திர கட்டுகளில் இருந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எல்லா நோயிலிருந்து, எல்லா விதமான உபத்திரவத்திலிருந்து, எல்லா விதமான இச்சையிலிருந்து, எல்லா விதமான ஆண்டவரே இந்த உலகத்தின் எல்லா விதமான சோதனைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா. தேவையில்லாதது வேண்டாம் ஆண்டவரே உடைய வாழ்க்கையில. இயேசுவே நீரே என்னை ஆளுகை செய்யுங்க, நீரே என்னை பலப்படுத்துங்க, நீரே எனக்கு சுகத்தை கொடுங்க, நீரே எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க ராஜா. உம்மை எப்படியா யோசேப்பு அப்பா தொடர்ந்து பிடித்துக் கொண்டு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பெற்றுக் கொண்டாரோ, அதே போல சபையார்கள் ஆண்டவரே விசுவாசத்திலே நிலைத்திருந்து கடைசி வரைக்கும் உமக்குள்ள நிலைத்திருந்து அந்த நித்திய ஜீவனை காணும்படியாக இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிகளுக்கு நீர் செய்கிற தேவன், விசுவாசிகளை புறம்பே தள்ளாத தேவன். தேவையில்லாத இடத்துல இருந்தா இன்றைக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தவர்களை நீர் கொண்டு வந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி சபையாரை நீரை ரட்சித்து ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலோடு நடத்தி இவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிடுவார் என்பதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.